தேங்காயில் இருக்கு என்ன? ஆமா, தேங்காய் விற்கிற விலைக்கு இப்பவே காய்க்க தொடங்கிட்டா. அந்த வீடு இருக்கு தானே, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இப்படி ஒரு தோப்பு இருக்கிறத வந்து நல்ல குளிர்மையா இருக்கு. வேலைன பொயில வந்து அவ்வளவு மவுசா இருக்கு என்ன பொயில. அது இந்த மண்ணுக்கு வந்து ஆனா இதுல பெருசா துப்புரவாக்க வேண்டிய ஒன்றுமே இல்லை. இந்த பால் சும்மா விட்டா பாஞ்சு குளிச்சிடும். என்ன அண்ணா விற்கிறதுக்குரிய காரணம், முக்கியமான காரணம் வந்து இதைத்தான் கிங் கோகனட். நான் கூடுதலாக நாங்கள் என்ன எனக்கு எத்தனை வயசு, என்ன எந்த வயசுல இருக்கிறவங்க 2-3 பிள்ளைகளோட இருக்கிறாங்க. அதே மாதிரி இது முந்திட்டு சரியா, அது நீங்கள் அங்கே வாருங்க. மிச்சம் எல்லாமே சிங்கிளா இருக்கு, இது மட்டும் ஏதோ முந்திட்டு. அதான் பெரிய பிரச்சனை. அப்போ வீரெல்லாம் பிரச்சனை, மிச்சம் ஒருத்தர்லேயும் பிரச்சனை இல்லை. அதான் நாங்களும் தமிழ் ப்ளவுஸ் செய்த மாதிரி திரும்ப இலங்கை சுற்றி இருக்க போவோமா? வாங்க. ஜன்னல் செய்கிறது மற்ற உள்ளுக்கு கொஞ்சம் வெயில் இருக்கு, நிலமெல்லாம் கிளியராக இருக்கு. களையை போட்டு இருக்கலாம், ஆனால் கதவுகள் ஜன்னல் போட்டால் சரி. இப்போ என்னன்னு சொல்றது, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் நீங்கள் இப்போ பண்ண விட வேண்டுறீங்களா இப்போ சொல்லிட்டோம். சரி, மற்றது வந்து இது உறுதிக்கானு தானே, இப்போ அதே எங்க இல்லை நாங்கள் சொல்றோம், அதுக்கான எல்லா உறுதியும் இருக்குதானே. வேல் இருந்த காணி வேண்ட எல்லாமே இருக்குது. இப்போ பேருந்து திரும்பவும் சில இதுகள் எல்லாம் நான் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னே கச்சேரியில் வந்து எல்லாம் திரும்ப எடுத்து தாய் இல்லாத அது இது இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, பெர்ஃபெக்டாக இருக்குது. மற்றது சேவியரிங் இது செய்தது பெரிய கண்டரே வந்து உள்ளுக்குள்ள வரக்கூடிய வாசல்லாம் இருக்கு. நான் இது எல்லாத்தையும் காட்டிட்டேன். இப்போ விலை வந்து கணக்கவாக இருக்குமென்னு யோசிப்பீங்க, அவ்வளவு விலையாண்டு இல்லை, சரியான ஒரு மலிவான விலையில தான் வந்து இந்த காணி வந்திருக்கு. நானே அண்ணா விலையை எனக்கு சொல்லிக்க வந்து நான் யோசிச்சேன், நான் வந்து நானே வேண்டி விடலாம் தானேன்ட்டு. அண்ணா எனக்கு இந்த கிணத்தை பாட்டு உள்ளுக்குள்ள குளிக்கணும் மாதிரி 600 1000 ரூபா வந்துட்டு வந்ததுக்கு 1000 ரூபா லாபமா? மேலே இங்கே இருந்தால் அந்த புறாவுக்கும் பிரச்சனை இல்லை, இல்லையா ஆக்கள் இல்லாத காடியை 2 விட்டு வைக்கிறா தேக்காட போகலாம். யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ளே கூட இப்போ மிஸ் பண்ணுறாங்க இந்த வேலியை. இல்லைன்னு இல்லை, இந்த மெயின் ரோட்லேருந்து வந்த உடனே முதலாவதாக வீடு தான் இருக்குது, அதுக்கு பிறகு தான் வந்து இந்த தோட்டக்காணி வந்து இருக்கு. ஓமா பின்னுக்கா அதுக்கு பின்னால தான் அந்த தென்னந்தோப்பு எல்லாம். நான் இப்போ மதில் ஃபுல்லாக போட்டது என்ன புதுசாக போட்டு கேட்டு இவ்வளோ இப்படி இருந்தது, இவ்வளோ இதுவும் பழசு இல்லை. அங்கே ரெண்டு வேலை இல்லை சரி, நீங்கள் வந்து வீட்டில் ஒரு வேலை, புருஷன்ன்ற வேலை, மெட்ட ஆஃபீஸில் ஒரு வேலை. அவ இங்கே வந்து இந்த வேலை எடுக்கலாம், அந்த வேலை எடுக்கலாம். அதுவும் வந்து நிற்பா வந்து நிற்பா. கொடுக்க மாட்டேன், காணி கொடுக்க மாட்டீங்க. அவருக்கு தெரியுது காணி இந்த பொறுமை. அப்போ வேண்டினா வேண்டலாம். எங்கள் தம்பி எல்லாம் லண்டனில் யூனிவர்சிட்டியில் படிக்குது. காடி சும்மா கிடந்துட்டு போட்டோம். அப்போ இங்கே இருக்கிற அகல் விற்கிறாக்கு தயாராக இல்லை, விற்க தயாராக வந்தால் வேண்டி விடலாம். அவனை நாம வேண்டி விடுவீங்க. பாத்தீங்களா, அதான் அவருக்கு விஷயம் தெரியுதா. ஐயா இது ஐஸ்கிரீம் குடிக்கிறக்காண்டி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, கட் பண்ணுங்க சரி. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறோம். பின்னால் பார்த்தால தெரியும் ஒரு பச்சை பசையிலான ஒரு தென்னந்தோப்புன்னு சொல்லலாம். ஆனால் இது தோப்பு இல்லை, இது பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது, வீட்டோடு சேர்ந்த ஒரு நிலப்பரப்புக்கு வந்திருக்கிறோம். என்ன விஷயம்னா வந்து போன காணொலி பாதாக்களை தெரிஞ்சிருக்கேன். அண்ணாவை எதிர்த்தியாக சந்திச்சுட்டு சொல்லியிருப்போம், அவருக்கு வந்து இங்கே வேலணையில் வந்து காணி இருக்குது, அது அவர் விற்கிறதுக்கான முயற்சிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச எங்களுக்கு என்ன செய்யலாம், மிஞ்சி போனால் இந்த காணொலி எடுத்து அதை பதிவேற்றுவதன் மூலமாக வந்து வீடியோஸ் பார்க்குற நீங்கள், அதாவது வேலணையில் இருக்கிற ஆக்கள் சரி, வேறு ஆக்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் முதலிடணும், இப்படியான ஒரு இயற்கையான சூழலில் இருக்கணும் என்று விரும்புகிறார்கள். அப்படி இல்லாட்டி இப்படி தோப்பு வீடு, பண்ணை வீடுகள் அமைக்கணும் என்று விரும்புகிறார்கள். அப்படி பல பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. அப்படியான ஆக்கள் வந்து யாராவது ஒரு ஆள் தொடர்பு கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த காணியில் என்ன இருக்குது, இது எவ்வளவுண்டு முதலே சொல்கிறேன், கிட்டத்தட்ட 27 பரப்பு இந்த காணி மொத்தமாக. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு பகுதி, தென்னை நட்டிருக்கிற இந்த ஒரு பகுதி தான். பின்னால் வீடும் இருக்குது, அதோடு சேர்த்து சுற்றி எல்லாமே வந்து எல்லை அடிச்சிக்கணும். இப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்குண்டு அப்படியே அண்ணாட்ட போய் கேட்டு இது சம்மந்தமான விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொள்ளணும். அதோட எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனே வரும். எனக்குமே இந்த தோப்பு வீடு ஆசை. மற்றது இது கனகாலம் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததில்லை, எல்லாமே வந்து பராமரிச்சிருக்கு. அப்படி இல்லாட்டி வந்து இந்த புல் எல்லாம் வந்து இதாக அமைஞ்சிருக்கும். அன்னைய பார்த்தீங்களா, என்ன தென்னை மரத்துக்கு முட்டு கொடுக்குறீங்களா? தேங்காயில் இருக்குது. தேங்காயில் இருக்கு என்ன? ஆமா, தேங்காய் விற்கிற விலைக்கு இப்பவே காய்க்க தொடங்கிட்டா. சின்ன மரமா கிடக்கு. இது மற்ற மரம் தானே தெரியல, பெரிய மரம் தானே தெரியல, அது தெரியல. பெரிய மரம் நிக்குது. அந்த பெரிய மரம் இடையில வளர்ந்து நிக்குது.
கலந்து இருக்குது. ஒரு காலத்துல தேங்காய் தேங்காய் வந்து மாசம் முடங்கி வித்தா சரியிட. சரி இங்க வாங்க. இதுக்கு 2 கிணறு இருக்கு. இதுல ஒரு கிணறு இருக்கு, அதுல ஒரு கிணறு இருக்கு. அங்க நடுவு இந்த ஃபுல் காணிக்கலே 2 கிணறு. இது இந்த கிணறு. இதுதான் கிணறு. சரி வாங்க, இதை வச்சுட்டு வாங்க, ஒரு பக்கம் வச்சுட்டு வாங்க. இது சம்மந்தம் முழுமையா கதைச்சு சொன்னா தானே இப்போ யாராவது பிரியோசனமா இருக்கு என்ன. சரி, இப்போ இந்த காணியை பற்றி இப்போ அண்ணாட்ட வந்து விவரங்கள் கேட்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் போன வீடியோவில் என்ன மட்டும் காட்டிட்டு என்னோட மட்டும் காய்ச்சிட்டு விட்டுட்டோம். இப்போ என்ன தெரியும் தானே, இப்போ உங்களோட பேர் சொல்ல மறந்துட்டோம். நீங்கள் எந்த நாளில் வந்து தெரியும் வைக்கப்படாது. வாங்க அது 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 பற்றி சொல்கிறேன். இப்போ சொல்லுவோம், தொடக்கத்தில் சொல்லுவோம். சரி, அது சொல்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இதில் வந்து இப்போ கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஒருக்கா கேட்டீங்களே என்னென்னு சொன்னால் பிரிச்சு வீடியோக்கு முன்னாலதான் வைக்கப்படுவாரா? அதை நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். பிரிச்சு கொடுக்குறதா சேர்த்து கொடுக்குறாண்டா? சேர்த்து தான் கொடுக்குறோம். நான் பிரிச்சு கொடுக்குறேன்டா. எங்களுக்கு இதுக்கு லோக்கலுக்கு நாங்கள் இருந்தால் பரவாயில்ல, கொடுத்து நாங்களும் தூரத்தில் இருக்கிறபடியாக தனியாக இது கொண்டு இது தோட்டக்காணி தனியாக தோட்டக்காணி என்று சொல்லி இப்போ இந்த எல்லாம் சில விரும்பி சேர்த்து எடுக்கிறதுக்கு அது பிரியோசனம் தான். ஒரு சிலருக்கு தான் அது பிரியோசனம். தனியாக அப்படி இப்படி இருக்கு. வீடு பெரிய வீடு. சரியா? சரி, அண்ணா தொடங்கினோடனே விஷயத்தை சொல்லி டப்புன்னு முடிச்சிடலாம். அப்படி எல்லாம் ஆரம்பத்துல இருந்தா பெறுவோம். தொடக்கத்துல இருந்து நடந்த ஒரு இடத்துல நிப்பாட்டினா நீங்க இப்படியே முதுக காட்டிகள் நின்றுவீங்க. இல்லை சரியா? இது இப்படி நடக்க இப்படி நடந்தா தான். சரி, இப்போ இதுல வந்து மொத்தம் எத்தனை பரப்பு? 27-28 வருது. 28 வருது. ஒரு சேவையர் வந்து அளக்கும் போது இன்னும் ஒரு வரப்பு கூட தான் இருக்குன்னு சொன்னேன். மற்றது வந்து அந்த ஃபுல்லாகவே வந்து இது போட்டிருக்கு, கம்பி கட்டை போட்டிருக்கு. ஓமாம், கம்பி கட்டை. இப்போ இங்கே இப்படி பாருங்க, பார்த்தா அது ஃபுல்லாக ஷீட் போட்டிருக்கு. இப்போ இது இன்றைக்கு நாளைக்கு தொடங்க போகுது இந்த ஷீட் போடுறது. அதுவும் பின்னுக்கு ஷீட் போட போகிறோம். அந்த இது ஷீட் அடிக்க போகிறோம். அங்கேயும் அப்படி ஷீட் அடிச்சு முழுக்க ஃபுல்லாக வந்து இது இப்போ ஒரு இன்றைக்கு அதுவும் நாளைக்கு தொடங்க போகுது. அதுவும் ஃபுல்லாக ஷீட் அடிக்க போகிறோம். நாளைக்கு தொடங்க போகுது. நீங்கள் தொடங்கினா பிறகு பேருந்து போகணுண்டா இன்னொரு டைம் பார்க்கலாம். சுற்றி ஃபுல்லாக வந்து கம்பி கட்டை அடித்து பாதுகாப்பாக இருக்கு. இதில் 2 இதுக்கு தான் அடிக்கலை, அதுக்கு கம்பி கட்டை அடிச்சிருக்கு, ஆனால் தகரம் அடிக்கலை. அப்போ ஃபுல்லாக வந்து அவை வேலை தொடங்கி ஃபுல்லாக உங்களுக்கு தரைக்க வந்து அடிச்சுட்டு தான் தரையணும். அதோட அந்த வீடு இருக்குது தானே, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு தோப்பு இருக்கிறத வந்து நல்ல குளிர்மையாக இருக்கு. சரியான வெக்கை அடிக்குது. இருந்தாலும் இதில் நல்லா காற்று அடிக்கிறது. அந்த காற்றுக்குள்ள இந்த தோப்பு இருக்கிறது நல்லது. இந்த இதில் வந்து எத்தனை மரம் நிற்கும்? இது இப்போ என்ன போறேன்னு வெளிக்கிடக்கூடாது. இதெல்லாம் கிட்டடி காலத்தில் வச்ச தென்னை மரங்கள் இல்லை வளர்ந்துட்டு. சரி, இது கொச்சி விடுற இதுக்கு வந்தா சரி. நீ கொஞ்சம் இல்லை இப்போ நான் இது அடைக்காமல் விட்டா எல்லாம் தென்னை குறுத்து விட்டுறது அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதன்படியாக தான் அதை அடைக்கிறோம். முந்தி தென்னை வச்சா நல்லான்னு பார்த்தோம். இப்போ தென்னைக்காக சுற்றி அடைக்க வேண்டியிருக்கு. இல்லைடா பேசாம விட்டுடு. எவ்வளோ விற்கிது தெரியுமா உங்களுக்கு? 200 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா விற்கிது. நேற்று கூட சம்பல் அடிக்கிறதுக்கு ஒரு தேங்காய் வேணுனாங்க 160 ரூபா. தேங்க ஒரு தேங்காய் 160 ரூபாய்க்கு பாருங்க. எப்படியும் இவ்வளோ மரம் கிட்டத்தட்ட நான் எத்தனையும் 2 இல்லை 2 4 6 8 10 12 60 இல்ல தம்பி. ஒரு கரையிலே 15 நிக்குதுடா தம்பி. எண்ணி போட்டு அதுக்கு இதுல எத்தனை பேரு? 5 30 60 90 கிட்ட நிற்கும். 90 மரத்துக்கிட்ட வந்து நாங்கள் கால்குலேஷன் தான் நண்டினாங்க. அதுக்கிட்ட இப்போ நினைக்கிறீங்க இந்த மரம் மற்ற மரங்கள்லாம் அப்படி ஒரு வருஷம் தான் 2 வருஷத்துல காய்க்கும். என்னென்னா வந்து 3 வருஷம் காய் ஒன்று இருக்கு, 5 வருஷம் காய். இது என்ன வந்து 5 வருஷம் வச்சிருப்பேன் வச்சா அப்படியும் அதுக்கு பிறகு காய்ச்சி கொண்டே இருக்கும். இப்போ கூடுதலான இது வைக்கிறது. ஏன்டா இதுகளுக்கு இப்போ இது வர்ற இது ஆயிட்டு தானே, அதுக்கு பிறகு ஹேக்க தொடங்கும். நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு. மற்றது வந்து இது ஆல்ரெடி இதுக்குள்ள கோயிலை கண்டு செய்தவை நல்ல இது. மற்றது இங்கே உள்ள நிலைமையில பயிரோ மிளகா அது இதெல்லாம் செய்யலாம். முதல் வந்து இந்த காணி புரிம்பா இது புரிம்பா தான். எஸ், இது தனி. இது புரிம்பு. ரைட். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தோப்பு இருக்கு தானே, இப்போ வந்து தோப்போடு சேர்த்து வீட்டோடு சேர்ந்து ஒரு பகுதியாக இருந்தது. அதுக்கு இஞ்சால வந்து தோட்டக்காணி பொயில செய்தவன். என்னென்னு சொன்னால் இஞ்சால வேலனையில் என்ன வைக்கலாமண்டா வேலனை பொயில வந்து அவ்வளோ மவுசாக இருக்கும். என்ன பொயில அது இந்த மண்ணுக்கு வந்து பொயில வச்சா அப்படி அந்த இலைகள் எல்லாம் இதாக வரும். அப்போ முதல் வந்து பொயில செய்தவை. இப்போ நீங்களும் விவசாயம் செய்கிறீங்க, தோட்டம் செய்கிறீங்கன்னா உங்களுக்குமே வந்து பிரயோசனமாக இருக்கும். இந்த இடம்
தோட்டக்காணின்னா வீடு கட்டக்கூடிய மாதிரி தானே இருக்கு. வீடு கட்டுறா இதுக்குள்ள இப்போ அது அப்படி ஒன்று இருக்கா நடைமுறை அது வந்து நெட்காணிக்கெல்லாம் கட்டல. தோட்டக்காணி என்று ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா வந்து நீங்கள் இங்கால பக்கம் உங்களுக்கு ஏதாவது கட்டணும்னா கட்டலாம், எந்த வித இடையூறும் இல்லை. இதுக்குள்ள எல்லாரும் அப்படிதான் கூடுதலான இடங்கள் இப்படித்தான் எல்லாரும் இதுக்கெல்லாம் காட்டிக்கணும். ஆனால் இல்லை இலங்கைன்னு சட்டத்தின்படியே நாங்கள் வந்து நெட் பகுதிக்குள்ள தான் வந்து வீடு கட்டலாம், தோட்டக்காணிக்குள்ள வீடு கட்டலாம். இது தோட்டம் காணி. மற்றது அந்த அதுக்குள்ள பாருங்க, அதுல ஒரு திட்டியா இருக்கு, அது அது அதுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு. இஞ்சால காணிக்கு பிரிம்பா ஒரு கிணறு, காணிக்கு பிரிம்பா ஒரு கிணறு இருக்கு. சரி, அது ஆனா இதுல பெருசா துப்புரவாக்க வேண்டிய ஒன்றுமே இல்லை. இந்த பாதையில இந்த இது தோட்டத்துக்கு சும்மா உழுது விட்டாது என்ன, இப்போ சும்மா இருக்க உழுது விட்டுவிட்டா அந்த மாதிரி வருமே. தோட்ட காணியண்டா கிணறு சொல்லி வேலை இல்லை, தண்ணி நிற்குமே இந்த மாதிரி. நல்லா இருக்கு, நல்ல பெரிய கிணறு உண்டு. சும்மா விட்டா பாஞ்சு குளிச்சிடும் வழக்கமாக பார்க்குறாங்க. அது சரி, அடி மேலால தான் அப்படி கிடக்கு, ஆனால் அடியால இதாக தானே இருக்கு பழைய அந்த சுண்ணக்கற்கள்ல. அந்த ஆனால் சில இந்த கிணறுல தான் வைக்கலாம், ரெச்சி வடிவா கழுவி விட்டா பாவிக்கும் தானே. இப்போ என்னன்னு சொல்றது, ஆக்கள் இருக்கணும், ஆக்கள் இல்லாத பட்சத்துல அப்படி கிடக்கு. ஆக்கள் இருந்தா வந்து இந்த பிரச்சனைகள்ல மற்ற சுத்தி வடலி பனையல் நிக்குது, நல்ல காத்தோட்டமா இருக்கண்ணா. அப்படியோ நாங்கள் போய் வீட்டையும் இதுல இருந்து பார்க்க அது பெரிய நீளமாக தான் இருக்கு. அந்த அப்படியே காணியும் அது பெரிய காடு பார்க்க தெரியல. இந்த விழா தென்னையுமே வந்து காய்க்க தொடங்கிட்டேன்னா இதுல இருந்து வர வருமானத்திலேயே கொஞ்ச காலத்துல காணின்ற விலை வந்து மீட்டுடலாம். மற்றது என்ன பிரச்சனைன்னா அண்ணா விற்கிறதுக்குரிய காரணம், முக்கியமான காரணம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறது. அதுதான் பெரிய ரீசன். என்னன்னா வந்து அங்கே இருந்து கொண்டு ஒரு பொருள், அதாவது ஒரு இடமோ சரி ஒரு வீடோ சரி அதை மெயின்டைன் பண்ணுறது சரியான கஷ்டம். ஏன்னா இங்கே இருக்கிறார்கள் அவ்வளோ ஒரு நம்பிக்கை வேலை செய்கிறபடியா சின்ன சின்ன பிரச்சனை என்னென்னு சொல்கிறது, நேரடியாக நின்று செய்கிற மாதிரி வராதானே பின்னே. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பொறுக்கியாச்சு 5 தேங்காய் பொறுக்கியாச்சு. வந்த உடனே கேட்டார், வீட்டை தேங்காய் பொறிக்கிறதுக்கு இது வச்சுக்கிறீங்களோன்ட்டு. என்னென்னு கேட்டேன், தேங்காய் பொறுக்கி கொண்டு போகப்பட்டு நான் அங்கே போய் உரிச்சி செய்ய மாட்டேன், நம்ம நீங்கள் கொண்டு போய் பிரியசுரப்படுத்துக்கு விட்டு சொல்லுவேன். எடுத்து போடலாம். எனக்கும் சத்தியமா ஆசை தான், ஆனால் இந்தலாம் பெரிய நிலத்தை என்னாலே மெயின்டைன் பண்ணலாம், அதான் பெரிய பிரச்சனை. இதாக என்ன சொல்றதா, நாங்கள் தெரியுறது தானே. இப்போ எனக்கே இப்போ இங்கே இருக்கிற எனக்கே வந்து என்ன ஒரு ஆளை வச்சு நான் மெயின்டைன் பண்ணுற கிட்ட இப்போ நீங்கள் உண்மையில் பக்கத்தில் இருக்கிறதா செய்வீங்க. அது தெரியும், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நல்ல மாதிரிலாம். ஆனால் இது டவுன்லேருந்து பார்க்கலாம், உண்மையாக சொல்ல போனால் அது பெரிய மெயினாக பண்ணேன்னு செய்தோம்னா இதெல்லாம் பெரிய தூரம் சொல்றதுக்கு இல்லை. சும்மா போல எங்கே இங்கே கூடுதலாக இங்கே புதுக்குடியிருப்பு, இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, கிளஞ்சி அங்கால பக்கமே பண்ணை வீட்டுக்கு இங்கே இருந்து போய் அங்கே செய்து கொண்டு வரணும். கோழி நிற்குது, என்ன கள்ளக்கோழி பிடிப்போமா, கோழி நிற்குது, மாடு நிற்குது, என்ன பிரச்சனை வந்துட்டு கோழி அமைக்கிறான்டே கோழி குழம்பு தானே. பா 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 பா. ஆனா இந்த கோழியில பிடிக்கலாம், இந்த கோழியில் நிக்காது, வீட்டுக்கு நேராக ஓடிடும். அதான் திறந்த விட்டு ஆக்கள் வளைக்கிறோம். அவ நீங்கள் இங்க வந்தீங்கன்னா கள்ளக்கோழி பிடிக்கலாம். சரி, பின்னால வந்து இந்த தோட்டத்துக்கு விடுறதுக்கு பைப் லைன் நீங்கள் அது முந்தியே செய்திருக்காங்க, இங்கேயும் ஒரு தேங்காய் இருக்கு செய்திருக்கேண்ணே. தேங்காய் கணக்கு கிடக்கண்ணா. இப்போ நாங்கள் இல்லாத நேரங்களில் எத்தனை விழுந்திருக்கும் பாருங்க. இது எப்படியும் 2-3 நாளில் விழுந்ததாக தான் இருக்கும். நாங்கள் 2 இல்லை, இப்போ காணிக்கார் இல்லாத நேரங்களில் எவ்வளவு தேங்க, நல்ல பெரிய தேங்க பாருங்க. தேங்காய் அந்த சைஸை பாருங்க மக்களே. மற்றது இதுகளுக்கு போகிறதுக்கு இங்கே தண்ணி இதுன்னு வச்சிருக்கு. இதுக்கு பராமரிப்புக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. தண்ணி நார்மலாக கோஸ் பைப்பில் விட்டுட்டு அப்படியே போடலாம். மற்றது அந்த வீட்டையும் இருக்க காட்டி விட பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா, அதான் அதுக்குள்ளால அந்த ரீசன் வந்து நான் காவு பண்ணுறது வந்து இதுக்குள்ள மாடுகள் ஆடுகள் பெருசாக சரி. இந்த சரி இப்போ ஈஸியாக கம்பிக்கட்டு போடாத பகுதி இதுதான் சரியா. அப்போ அண்ணா நாளைக்கு இந்த வேலை தொடங்குறார். இப்போ கம்பிக்கட்டு போடுறதுக்கான பெரிய ரீசன் வந்து இப்போ நார்மலாக இதில் இந்த பனை இதில் தானே போட்டிருக்கணும். அதுகளை வந்து பிச்சுட்டு இப்போ அதுக்கிடால கால்நடைகள் வருது மற்றது இந்த தேங்காய்கள் அப்படி வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதுகளுக்காண்டி ஃபுல்லாக கம்பிக்கட்டை அடித்து தகரம் அடிக்க போகிறேன். அதெல்லாம் அடித்து தான் உங்களுக்கு தருவோம். நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா வந்து அதெல்லாம் அடித்து முழுமையாக நிறைவு பெற்றாப்புறம் தான் வந்து நீங்களுமே வந்து பெற்றுக்கொள்ளலாம். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து கீழே தொடர் விளக்கம் கொடுப்பேன், அதையும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அந்த பின்னால் இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னா வீடு எவ்வளோ காலம் ஆக்கள் இல்லைண்ணா? இது 90க்கு பிறகு 90க்கு பிறகு கால இதுக்கு பிறகு
இதில் தான் அப்படின்னா வந்து வீடையும் காட்டுறோம். ஆனால் இருந்தாலும் முட்கூட்டியே சொல்லிக்கொள்றோம். வீட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்த உடனே அந்த வீட்டில் வந்து குடியேறக்கூடிய மாதிரி இல்லை. அதுக்கான ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, நிலைகள், அந்த கதவுகள், அந்த ஆரம்ப வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள் வந்து ரெடி பண்ணலாம் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த அளவில் அப்படி நீங்கள் உங்களுக்கு பண்ண வீடு ஃபுல்லாக நிறைவு செய்து தரணுமென்று நீங்கள் நினைச்சாலும் அவையிலே அந்த வீட்டை முழுமையாக நிறைவு செய்து நீங்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைக்கு தாரண்டாலும் இதுக்கு என்ன அப்படி வீட்டையும் வந்து காட்டி விடாம ஃபுல்லாக தென்னை தான் நிற்குது. என்ன இளநீ இது இளநீ கிடக்கா பிடுங்க முதல்ல அது ரெண்டே பிடுங்களா கத்தி இது கத்தி இல்லைண்ணே. எங்களோட வேனுக்குள்ளே நாங்கள் கத்தியில கொண்டு இருந்துச்சா இப்போ பயப்படுத்துறாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஆனால் உண்மை அதை சொல்லி பேருந்து விளங்கப்படுத்த இல்லாத நாங்கள் இளநீ வெட்டு தான் கத்தி வெட்டு சொல்கிறோம். அது சரி இல்லை. அது இதில் கொண்டு பிடுங்கலாம் என்ன அலிஸ்தான் இதில் பார்த்தா அது இதன்றதா கொண்டு அங்கே வச்சு வட்டி குடிக்கலாம் இல்லை அங்கே உராக்கும் இதண்டோ என்ன. ஆனால் என்ன நுந்தலை பெரியது தேங்க ஐயா இது இளநியோ தேங்காயோ தேங்காய் அப்போ பிரயோசனம் இல்லை இளநிக்கு அப்படின்னு நாங்கள் குடிப்போம். இதைத்தான் கிங் கோகனட் நான் கூடுதலாக நாங்கள் வட மாகாணத்தில் இளநீ தான் குடிப்போம். அந்த செவ்வளனியாக இருக்கிறதான. ஆனால் அங்காள பக்கங்களில் இந்த மாதிரி பச்சை இளநீ வந்து குடிப்போம். ஏண்டா அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக. இது இந்த பச்சோட வந்த மரமோண்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்துருக்கு போட்டாங்க. என்ன சொல்கிறதண்ணா என்ன அதுக்கு விளக்கம் நான் சொல்லட்டேன். இப்போ எனக்கு எத்தனை வயசு, எந்த வயசுல இருக்கிறவங்க 2-3 பிள்ளைகளோட இருக்கிறாங்க. அதே மாதிரி இது முந்திட்டு சரியா, அது நீங்கள் அங்கே வாருங்க. மிச்சம் எல்லாமே சிங்கிளாக இருக்குது. இது மட்டும் ஏதோ முந்திட்டு, அதான் பெரிய பிரச்சனை. அப்போ வீரெல்லாம் பிரச்சனை, மிச்சம் ஒருத்தர்லேயும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு சில தப்பு தான் ஏட்டா. அப்போ அப்படி இதில் இந்த இதை காய்ச்சிட்டு இதோட இது எல்லாமே வந்து சேம் பச் தானே. ஏண்டா அது அளவுகள் இந்த இதுகள் இதை பார்க்க சேம் பச் தான். ஆனால் காய்ச்சிட்டு இனி மிச்சம் காய்க்க தொடங்கினா வந்து பிரயோசனம். மற்றது வீட்டையும் அப்படியோ அதில் காட்டுறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது எந்த இடம் அண்ணா? வேலனை வங்களாவடி என்று சொல்றது. வங்களாவடி கிட்ட கூடுதலாக அந்த வேலன் எனக்கு டவுன், வேலன் டவுன்டா இந்த வங்களாவடிய சந்தியை தான் சொல்லுவோம். ஏன்னா வங்களாவடி சந்தியில தான் எல்லாமே இருக்கு. பிரதேச எல்லாமே இருக்கு, மற்றது ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுலேருந்து எவ்வளோ ஒரு 12 நிமிஷம் நடக்கிறது தான் இருக்கு. நீங்க நடக்கிறது 12 நிமிஷம் சொல்லக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் வாகனம். இங்கே வந்து பேர் நடக்கிறது இல்லை, நடக்கிறது இங்கே வந்து நடக்கிறது இல்லை. 12 நிமிஷம் அது இல்லை, அது நடக்கிறது தான் வச்சு யாழ்ப்பாணத்துல இருந்து 12 நிமிஷத்துல இங்க வந்துருவோம். நாங்க திரும்ப இங்கே நடக்கிறது. நீங்க வேன்ல வரணும், இல்லாட்டி வாகனத்துல வர்ற இதை சொல்லலாம். அதுல எவ்வளவு ஒரு நிமிஷத்துல கனதூரம் இல்லை. எங்கேயும் நாங்கள் நடக்கிறது தான் வச்சு கலக்க அதை வச்சு தான் சொன்னேன். இங்கே வந்து நீங்கள் நடந்துருக்கீங்க, நாங்கள் நான் இங்கே பார்த்தா நான் தான் ஒரு ஆள் நடக்கிற மாதிரி. இல்லை அது என்ன சொல்கிறேன், எல்லாரிடம் வாகனம் வந்துட்டு எல்லாரும் சொகுசை விரும்புகிறபடியாக வந்து அப்போ நான் நடந்துருக்கிற உடலுக்கு நல்லது தான். நாங்களும் தமிழ் ப்ளவுஸ் செய்த மாதிரி திரும்ப இலங்கை சுற்றி போவோமா? வாங்க எப்போ வருதா நான் செத்துடுவேன் அதோட தெரியும். சரி, இப்போமே அந்த வீடு பின்னால் தான் இருக்குது. ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி உடனே உண்மையை தான் நாங்கள் சொல்லுவோம். உடனே வந்த உடனே நீங்கள் தங்கிடாது, கொஞ்சம் வேலையில் செய்யணும். அதோட அண்ணா வந்து அந்த கூரை வேலையில் இல்லை, அதெல்லாம் ஃபுல்லாக செய்து கூரை வேலையில் ஃபுல்லாக வந்து வேலை கலட்டி பிரித்து ஓடெல்லாம் போட்டிருக்கணும். அதோட ஒரு பெயிண்ட் அடித்து இந்த இதுகள் போட்டு ஜன்னல் செய்கிறது மற்ற உள்ளுக்கு கொஞ்சம் வேலையில் இருக்குது. நிலமெல்லாம் கிளியராக இருக்குது, களையை போட்டு இருக்கலாம். களையை போட்டு ஆனால் கதவுகள் ஜன்னல் போட்டால் சரி. இப்போ என்னன்னு சொல்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் நீங்கள் இப்போ பண்ண வீடு வேண்டுறீங்கன்னா இப்போ ஒரு ஆளை தங்க வைக்கணுமெண்டா இப்போ வேலையால் ஒரு ஆளை உடனே தங்க வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து தங்கி போகிறதுக்குண்டா கஷ்டம். மற்றபடி நார்மலாக ஒரு ஆளை தங்கி இருத்தி அதை சமைச்சு பக்கத்துலேயே கிணறு இருக்கு, தண்ணி வசதி இருக்கு, அவர் இது செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து இது உடனே வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. சொல்லிட்டோம். சரி, மற்றது வந்து இது உறுதிக்கானு தானே. இப்போ அதையும் கேட்க இல்லை, நாங்கள் சொல்றோம் அதுக்கான எல்லா உறுதியும் இருக்குதானே. வேல் இருந்த காணி வேண்ட எல்லாமே இருக்குது. இப்போ பேருந்து திரும்பவும் சில இதுகள் எல்லாம் நான் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னே கச்சேரியில் வந்து எல்லாம் திரும்ப எடுத்து தாயில் இல்லாத அது இது இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்டாக இருக்குது. மற்றது சேவியரிங் இது செய்தது இப்போ கிட்டடியில் பழைய கால சேவியரிங்கில் இப்போ கிட்டடியில் இல்லை தானே ஃபுல்லாக எல்லை அடிக்கிறக்காண்டி ஃபுல் சேவியரிங் செய்து அந்த கிராஃபம் வந்து வச்சுக்கணும். நீங்கள் உடனே வந்து ஏதாவது பண்ணைக்கு ஏதாவது பெரிய இதுகள் செய்ய போகிறீங்க, இல்லாட்டி ஃபேக்ட்ரி ஏதாவது திறக்க போகிறீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையில் ஒஃபீஷியல் சம்மந்தப்பட்ட இதுகள் ஒன்றுமே வராது.
எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்டாக எல்லாம் எடுத்தபடியே தான் அந்த மதிலுக்கு ஓகே பண்ணுவோம். அதுவும் ஒரு 1 month சென்றது அந்த மதில் ஓகே பண்ணுறது. அப்போ அதோட செய்ய அது இதையும் காட்டணும். ராசாத்தி விடுற ராசாத்தி உள்ளுக்கு வரும். நீங்கள் வாகனம் பெரிய கண்டரே வந்து உள்ளுக்குள்ள வரக்கூடிய வாசல்லாம் இருக்கு. நாங்கள் நேராக கொண்டு வந்து விட்டுருக்கிறோம். மற்றது அந்த மதில் முன்னுக்கு வந்து அந்த மதில் அடிச்சிருக்கு. மதிலை தவிர மதில் சுற்றி கம்பி கட்டை தான் போட்டுக்கணும். கம்பியான ஷீட் அடிச்சிருக்கு. ஷீட் கம்பி கட்டை போட்டு தகரம் அடிச்சிருக்கு. ஆனால் தகரம் வந்து நல்ல குவாலிட்டியான தகரம் தான் அடிச்சிக்கணும். நான் வந்த உடனே பார்த்தேன்னா சில பேர் வந்து ஏனோ விற்கிறது தானே ஏனோ தானே வந்துட்டு எனக்கு அதை பற்றி இல்லை. எப்படியும் நாங்கள் இந்த இதுக்கான பெருமதியை விற்கிறதோ விற்கிறே இல்லையோ அது வந்துட்டா ஓகே எங்களுக்கு சேஃப் தானே. மற்றது கணக்கு பேர் யோசிப்பீங்க வந்து இவ்வளவு காய்ச்சிட்டோம் இது எல்லாத்தையும் காட்டிட்டோம் அப்போ விலை வந்து கணக்கவாக இருக்குமென்று யோசிப்பீங்க. அவ்வளவு விலையாண்டு இல்லை, சரியான ஒரு மலிவான விலையில தான் வந்து இந்த காணி வந்திருக்கு. நானே அண்ணா விலையை எனக்கு சொல்லிக்க வந்து நான் யோசிச்சேன். நான் வந்து நானே வேண்டி விடலாம் தானேன்ட்டு பிறகு நாங்கள் இருக்கிறது ஜோலிக்கு இங்கே வந்து நிற்க போகிற வட்டி யோசிச்சுட்டேன். ஆனால் நல்ல காணி யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இப்போ கூடுதலாக ஆகலம் தூரம் போதவில்லை. இப்போ இதுலேருந்து நீங்கள் ஊர்காவத்தூர போகிறீங்கன்னா அது கடைசி தொங்கல். இது வந்து வேலனையிலே பக்கத்தில், அதுவும் பக்கத்தில் குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது. இதை தாண்டி இந்த பக்கத்து வீட்டையும் காட்டணும், அதையும் உங்களுக்கு காட்டணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வீடு இருக்குது. அதில் சுற்றி வர வீடுகள்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை, ஆக்கள் இல்லாத இடம் அப்படின்ட்டு சுற்றி வர பின்னால வீடு இருக்குது, அங்கால வீடு இருக்குது, குடிமனை தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், ஒரு இதுவும் தேவையில்லை. மற்றது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கேட்க போகிறோம். இதுக்காக எவ்வளோ விலை நீங்கள் நிர்ணயிச்சிருக்கிறீங்க? விலையை பற்றி நாங்கள் நேரடியாக நீங்கள் கதைச்சி தீவீங்க. இப்போ ஏன்னா நான் நேரடியாக கேட்டுறோம், ஏன்னா பார்க்குறாக்கள் அப்படின்னு தான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு நீங்கள் விலை சொல்லிட்டு நீங்கள் நேரடியாக பார்க்குறேன். சில விலை வந்து என்னென்னு சொல்கிறது, ரெண்டு தரப்பின வாங்க நேரம் கேட்க நான் குறையாகவும் கொடுக்கலாம். அந்த நேரங்களை பொறுத்து என்னென்னு சொல்கிறது, நீங்கள் சில பேர் வேண்டுறது இல்லை, சும்மா விலையை கேட்போம் மசுபாத்தி கேட்போம் பண்ணிட்டு இப்போ வேண்டுற ஆக்கள் இல்லை, வேண்டாத ஆக்கள்லாம் தம்பி விலையை காணுன்னு சொல்லி வேண்ட போகிறீங்க. நீங்கள் சீரியஸாக இந்த ஊரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேண்டணும்னா நீங்கள் நேரடியாக காய்ச்சிங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து கழிச்சு பேசிக்கொள்ளலாம். அதுவும் சொந்தக்காரன்டா இன்னுமே வந்து குறைச்சி கொடுவேன். சில வேலை வேலின்ற சொந்தத்திலே வேலை காணி பார்த்து கொண்டு சொல்லுவாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் தான் எனக்கு நம்ம இல்லை அதனுடைய ஃபோனில் கேட்கலாம். நான் தொடர்பு இலக்கம் வந்து கீழே கொடுத்துருப்பேன், அண்ணாண்ட தொடர்பு இலக்கம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேன். தொடர்பு கொண்டு பாருங்க, பிரயோசனப்பட்ட எங்களுக்குமே நல்ல மேன. இந்த பைப் லைனிங் வந்து கணக்கை இதுக்கு செய்திருக்கேன், இங்கே செய்திருக்கு, அங்கே என்ன கண்டு வந்து இந்த சம்மர் டைமில் நாங்கள் இது தண்ணி எல்லாத்துக்கும் விடுறாங்க. பம்பு இருக்குது, பம்பில் போட்டு பம்ப் கழட்டி அங்கே வச்சிருக்கு, எல்லாத்துக்கும் இப்போ கொடுக்குறது. இப்போ மாதிரி காலத்தில் தேவையில்லை தண்ணி விட்டாச்சு. இனி பெரிய பராமரிப்பு தேவையில்லை, அந்த வளரும் மட்டும் ஒரு கொஞ்சத்துக்கு நாங்க கொடுத்தோம்னா சரி. அதுக்கு பிறகு அது எங்களுக்கு தந்து இளநிய 2 கிணறு இருக்கு. இஞ்சால தண்ணி தான் இல்லைன்னு சொல்லி கிணத்துக்கு இவ்வளவு மினக்கடை ஒன்று சில இருக்கு. பிரச்சனை இதுக்கான கிணறு, இதை யூஸ் பண்ணலாம். இவே தோட்டத்துக்கான கிணறு பொறுமையா இருக்குமே. அப்போது காட்டினா வந்து தோட்டத்துக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அலிஸ்டர். 2 கிணறு இருக்கு, 2லையும் வந்து தண்ணி வருது. ஆனா இந்த கிணறு நல்லா இருக்குண்ணா, இதுதான் இவே யூஸ் பண்றது. இதை காட்டமேன் இதுக்கு அண்ணா எனக்கு இந்த கிணத்தை பாட்டு நூலுக்குள்ள குளிக்கணும் மாதிரி. ஓ இறங்குவாமா? மீன் நிக்குதண்ணா, நுழம்பு இருக்காது. நல்ல கிணறு இந்த கிணறு. எல்லா இடத்துலையும் அப்படி இது இருக்கிறது மீன் எல்லாத்துலையும். இந்த மீன் யாரோ மீன் வளர்க்கணும், பக்கத்து வீட்டுக்கார கலர் மீன் அண்ணா, கலர் மீன். ஓ அங்கே வேறு சைனிங் மீன் இதெல்லாம் இங்கே இதில் பாமா பூட்டி போட்டு இல்லை அடி தெரியுது என்ன? இல்லையா? அடி தெரியுதோ, அடி தெரியுது மீனை பாருங்க. அப்போ காணி பண்ணுறாங்களுக்கு இந்த மீன் சேர்த்து நான் கொடுப்போம். ஒருக்கா இதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறா ரச்சு போட்டு அது ரச்சா பாவிக்கலாம், இந்த தண்ணி குடிக்கலாம். இஞ்சல பக்கம் பைப் லைனிங் எல்லாமே செய்திருக்கு, அந்த வித ஒரு இதுமே இல்லை. தான் கிணறு அப்படியோ அள்ளி குளிக்கத்தான் சந்தோஷம். அள்ளி குளிக்க குளிப்போமா? கொண்டரில் அள்ளி குளிக்கணும் நல்ல மணியா இருக்கும் கிணத்துல. இப்போ என்னன்னு சொல்றது, என்னதான் டேங்கை கட்டினாலும் ஒரு வெக்கையில போயிட்டு வந்து இந்த டேங்கில் குளிக்க டேங்க் தண்ணியும் இதாக இருக்கும். அப்போ இருக்கும்போது தான் அள்ளி குளிக்க நாங்கள் முதல்ல ஜோதிச்சிருந்தா அள்ளி ஷார்ட்ஸ் கொண்டு வந்தீங்களா? குளிச்சுட்டு ஷார்ட்ஸ் கொண்டு வந்தீங்களா? இல்லை ஒன்று சும்மா இப்படி வந்து அள்ளி குளிச்சுட்டு அதில் மீன் போட்டுனா பொறிச்சு சாப்பிடலாம். வெள்ளிக்கிழமை கதைக்கிறேன் மக்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வரும், அதை மறந்துட்டார். வரைக்கே சொல்லிட்டார் அல்ல சீன், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஃபுல்லாக மிரக்கறி, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க, நீங்கள் மச்சம் சாப்பிட்றேன்டா நான் தான் சாப்பிட்ற இல்லையன்றவர். அதுக்குள்ள மீன் பொரியல் பாரமாக இருக்கு.
நல்ல இதான நல்ல இதான் ஏன் தண்ணியால் பாருங்க 2 டைம் கொண்டு மற்றது 200 600 1000 ரூபா வந்துட்டு வந்ததுக்கு 1000 ரூபா லாபமா அப்போ இது நல்ல வேறம் வேணுண்டா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு சொன்னீங்களாண்டா நீங்கள் வராத நேரங்களில் நாங்கள் வந்து இந்த இளநியில் கொஞ்சம் உறவாக கொண்டு எடுத்து காஞ்சிருக்கும் காஞ்சிட்டேன் இது காஞ்சிட்டு அது ஓகே இதை கொண்டு போடுவோம் ஆனால் காஞ்சா இப்போ தேங்காய் விழுது தேங்காய் விழுந்தா ஒல்லியாவது இருக்கணும் அது என்ன ஒல்லியும் இல்லை எடுத்து கொண்டு போய் நம்ம சொல்கிறேன் இது இங்கே சரி யாரோ ஒரு ஆள் பிழைச்சி போட்டுமே சரி நாங்கள் பாவிக்காத இடத்துல வந்து யாராவது ஒரு ஆள் பாவிச்சு பயன்பட்டு விடுவோம் வேட்ட நல்லா இருக்கு சும்மா நிறைய வேலை கிடக்கு இந்த இதெல்லாம் மட்டையெல்லாம் பட்டி கட்டி செய்வேன் இந்த கட்டை இந்த மட்டையில் போட்டு நான் எல்லாம் இருந்தேன் மட்டை இந்த இது கீழே விழுந்துக்கிற மட்டையில மட்டும் வெட்டி எடுத்து போட்டாலே இதா வெளியா இருக்கும் மேலே இங்கே இருந்தால் அந்த விறகுக்கும் பிரச்சனை இல்லை கேஸ் மேலே இல்லையா கேஸ் தேவை இல்லையா இந்த கேஸை விட அன்றைக்கு ஒரு இடத்துல கேஸ்ல மீன் பிடிச்சினாங்க அப்போ சரி வேற அடுப்பை மூட்டினது அது பொரியறதுக்குள்ள இதுல 2 ரிப்பர் ஆக்கிட்டான் அடுப்புல வர ஆனால் டேஸ்ட்டும் வித்தியாசப்படும் அடுத்த முறை வந்து இதில் மீன் பண்ணி இதில் கல்ல வச்சு படிப்போம் எங்க இப்படித்தான் சொல்றது போற எல்லாரும் இப்படித்தான் அடுத்த முறை வந்து செய்ய அதுக்கு பிறகு கதை சரி இல்ல அதுக்கு பிறகு அங்க இருக்கிற வேலையில பார்க்கவே சரி அதுக்கு பிறகு இஞ்சால வந்தா பிறகுதான் இஞ்சால இது வேறு என்னண்ணா சரி செய்வோம் அப்படி என்றாலும் சந்தர்ப்பம் ஏதாவது கிடைச்சா கல்ல வச்சுட்டு படிவோ நல்ல இடம் கிடக்கு ஒரு பயம் இல்லை மழை வந்தாலும் தங்குறதுக்கு இடம் இருக்கு தேங்காய் என்ன நீங்கள் கொண்டு போகிறீங்க நான் கொண்டு போகிறேன் என்னதான் அதான் கிடக்கும் உரிக்கிறது கிடக்காண்டு வந்து ஒரு தேங்காயை கொண்டு வேனுக்கில் போட்டால் தான் நாங்கள் கொண்டு போகலாம் இல்லாட்டி நீங்கள் கொண்டு போகிறீங்க பக்கத்து வீட்டுக்காரர் காய்ப்போமா வேண்டாம் வேண்டாம் அவையிலையும் குழப்பிடும் பக்கத்தில் வீடு இருக்குது அவையிலும் வந்து ஆக்கள் இருக்கணும் இதெல்லாம் எடுத்து போடையில் வேலை செய்து விட்டுருக்கேன் பேருந்து எடுக்கணும் வேலை முடியலை இன்னும் சரியா கொஞ்சம் ஊண்டி திறக்கணும் இல்லை நீங்கள் திறந்தவங்க எங்கடா இது பாவிக்கிறதுக்க 2 முட்டை குடிக்கணும் தேங்காய் போடுவோம் அண்ணன் ஒரு 2-3 காணிக்கிறாங்கன்னா வேன் ஃபுல்லாக தேங்காய் கொண்டு போகலாங்க கிடக்கு இல்லை அதே இந்த ஆக்கள் இல்லாத காடியை 2 விட்டுறா தேங்காயோட போகலாம் மற்றதாண்ணா இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இது யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ளே கூட இப்போ மிஸ் பண்ணுறேன்னாங்க இந்த வேலியை இல்லைண்ணா இல்லை இப்போ எல்லாமே இல்லை இப்போ ஒரு இடமுமே இல்லை இதுல 3 தரப்பான வேலி கிடக்கு பாருங்க இதுல கருக்கு மட்டையில அடிச்சிருக்கு அங்கால கெடுகுல அடிச்சிருக்கு இங்கால பனை ஒலையில அடிச்சிருக்கு இந்த 3 வேலியும் வந்து இங்கால பக்கங்கள்ல இருக்கு நல்லா இருக்கும் பெர்மிஷன் எடுத்து இப்போ செய்தால் கொஞ்சம் இதெல்லாம் இந்த மதில் ஃபுல் ஆனால் பெர்மிஷன் எடுத்து செய்யறதுக்குன்னா இப்போ அத்திவாரம் பிண்டி செய்தீங்களோ இது சும்மா இதாக கிடந்தது சும்மா இந்த விழுந்து போய் இருந்தது சும்மா தாரம் அதையும் சும்மா அதுக்காக தான் செய்ய வேண்டி வந்தது இல்லாட்டா செய்ய அது தொட்டிருக்க மாட்டேன் அது வந்த உடனே வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து வந்த உடனே முதலாவதாக வீடு தான் இருக்குது அதுக்கு பிறகு தான் வந்து இந்த தோட்டக்காணி வந்து இருக்கு பின்னுக்கா அதுக்கு பின்னால தான் அந்த தென்னந்தோப்பு எல்லாம் நான் இப்போ மதில் ஃபுல்லாக போட்டது என்ன புதுசாக போட்டு கேட்டு இவ்வளோ இப்படி இருந்தது இவ்வளோ இதுவும் பழசு முந்தி இருந்தது அது இப்போ வந்து அது அவ்வளோக்கும் போட்டது ஃபுல்லாக இதுலேயும் கேட்டுகளை பெருப்பிக்கிறேன்னா பெருப்பிக்கலாம் என்ன இது ஓகே இந்த கேட்டே சின்ன பூனை வர்றதுக்கு சின்ன கேட் பார்த்தீங்களா இந்த கதை தான் தேவை இப்போ வந்துட்டு வீடியோ இருக்கிறது தெரியாமல் அது காய்ச்சி விட்டேன் அது இந்த வாசல் இருக்கு அதுக்கு பிறகு இன்னத்துக்கு உனக்கு பெரிய வாசல்ன்றல அது பெரிய அர்த்தம் ஒன்று இருக்கு அந்த கதை சில பேருக்கு தெரியும் மரம் இருக்கு நாவல் மரம் இருக்கு தேங்காய் இருக்கு இதுக்கு வேற கணக்கு வைக்கலாம் நான் இருக்கணும் அதை இருந்து கண்டே என்ன செய்ய போயிட்டு அங்க ரிசைன் பண்ணிட்டு 2 ரிசைன் கொடுக்கணும் ஒன்று வேலை செய்யறார்கள் வேலை இடத்துல கொடுக்கணும் இன்னொன்று அங்கே வீட்டுக்காரிக்கு ரிசைன் லெட்டர் ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டு இங்கே இருக்க போகிறேன்னு இங்கே வந்து திருப்ப இன்னும் ஒரு வேலையை ரெஜிஸ்டர் பண்ணுறது தானே செய்யலாம் இந்த இது செய்யலாம் இந்த இது இவரை அனுப்பிப்படும் அப்போ மெட்ட எது அங்கே செய்து வீட்டில் இல்லை அங்கே ரெண்டு வேலை இல்லை சார் நீங்கள் ஒன்று வீட்டில் ஒரு வேலை புருஷன்ற வேலை மெட்ட ஆஃபீஸில் ஒரு வேலை அவ இங்கே வந்து இந்த வேலை எடுக்கலாம் அந்த வேலை எடுக்கலாம் அதுவும் வந்து வந்துருப்பா அவ நாலேஜர் அதுக்கு என்ன அது பிரச்சனை இல்லை இஞ்சி விட்டு செய்யலாம் சொல்ல இல்லை அவன் வந்து நிற்கலாம் நல்ல ஒரு அன்பான ஜோடி கோலங்காய்ச்சின அக்காவோட நல்ல ஃபேமிலா
காய்ச்சி விட்டுட்டு சரி முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டோம். இப்போ இருக்கிற எல்லாமே வந்து காட்டினோமாண்ணா? ஆமாம், வேறு என்ன பார்த்தா இதில் செய்து முடிச்சா இப்போ இந்த பிச்சத்தை பார்ப்போம். சரி, இப்போ இந்த வீடியோ போடுற நேரம் வந்து நீங்கள் பார்த்த இந்த கரை வேலிகள் அது இது எல்லாமே வந்து அடித்து முடிச்சிருக்கும். அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போடுவோம். ஆமாம், அந்த நீங்கள் மிச்சம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது வேலை எப்படியும் 2 நாளில் முடிஞ்சிடும். அந்த வீடியோ போகிற நேரம் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் தேவையான வந்து தொடர்பு கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருக்கிறீங்க பார்க்கலாம், வீடு பார்க்கலாம், பார்க்குறனாலும் நீங்கள் கீழே கொடுக்குற நம்பரை தொடர்பு கொள்ளிங்கன்னா நேரடியாக வந்து இந்த இடத்தையும் பார்த்து இந்த இலையும் பார்த்து நேரையும் பேசி விலையில தெளிவுபடுத்தலாம். அப்படி இல்லாட்டி வர முடியாத பட்சத்தில் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறீங்களா தொடர்பு இயக்கத்தில் கதைச்சிட்டு இங்கே இருக்கிற ஆக்கள் உங்களோட சொந்தங்களை யாராவது அனுப்பிது நேரடியாக பார்த்து நீங்கள் அடுத்தடுத்த முடிவுகள் நகர்வுகளை எடுக்கலாம். மற்றது அண்ணாக்கு வந்து நான் கேரண்டி இவர் ஏதாவது சுத்தம் மாற்றி செய்தாருன்னா வந்து எனக்கு சொல்லுங்கள், செய்ய மாட்டேன். ஏன்னா அவர் கதைக்க அப்படி தான் ஆச்சு உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவன் அந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றது இவர் எங்களோட ஒரு உறவு மாதிரி எங்களோட ஒரு அண்ணான்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த எங்களோட அண்ணாக்கு நான் கேரண்டி பண்ணுறேன். இதில் எந்த வித ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இதுக்கு என்ன பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. இது வெறும் காணி தானே என்ன கேட்டவர் அல்ல நீங்கள் வேணுமெண்டா வச்சிருங்க என்று சொன்னவர். நீங்கள் வேணும்னா குத்தையை எடுத்து ஃபார்ம் நடத்துக்கண்டார் அண்ணா. இயலவே இல்லாது அவ்வளவு அழகா வந்து அவையில் பராமரிக்கிறோம். நாங்களும் ஊர் சுற்றி திடீர்னு நாங்களும் ஒவ்வொரு இடங்கள் செய்யணும். நாங்களே என்ன வீடு வேண்டாம்னு தான் இந்த வேனையை வீட்டா வச்சுக்கிறோம். நாங்கள் போகிற இடம் எல்லாம் வீடு வேற இருக்கோடு மட்டும்தான். போய் கண்ணாடி மாற்றிவிடும். கண்ணாடி மாற்றோடும் தான் இங்கே மாற்றலாது. பிளாஸ்டிக்ல இருக்குல்ல அந்த பிளாஸ்டிக் அதுதான் கேட்டுனா நிற்காதா அப்படி சொல்றாங்க. பிளாஸ்டிக் மழை வந்தா பிரச்சனை. வெயில் காலம் இருந்தபடியே சமாளிக்கிறோம். பாப்போம், அது பேர் அடுத்த விஷயம். சரி சரி முடிப்பாமா? சரி, சந்தோஷம். தொடர்பு கொள்ளுங்க நம்பருக்கு. உங்களோட பேரும் நீங்க எந்த நாள்ல இருந்து வந்து சொல்லுங்க. கட் பண்ணுங்க. சரி ஐயா, இதால போனா எங்க போகுது? சாட்டிக்கா? இஞ்சால போகுது. நைனாதி வாங்க போ. ஐயாக்கு என்ன பேர்? இங்க வாங்க, வெம்பலா காயப்பா இருக்கா. இஞ்சால சனம் இருக்கா? இந்த ஏரியால சனம் இருக்கா? ஆக்கள் இருக்கணுமா? இருக்கணும் வேணா. மார்க்கெட்டா? காணியல் மார்க்கெட்டா? பிரச்சனை இல்லை. நாங்க ஒரு காணி கொண்டு பாக்குறோம். அதான் எலவன்ஸ் வெட்டுறா? பக்கத்துல வாங்கலாம் காயப்பா. பக்கப்பட்டு வெட்டுறீங்க. ஐயா வெக்கப்படுறாரு. அங்க இருந்தா நான் வந்து என்ன பார்க்க என்ன மாதிரி தெரியுது? நான் லண்டன்ல இருந்து வரேன். இந்த வேனை பார்க்க என்ன மாதிரி இருக்கு? லண்டன்ல சாவர புள்ள இருக்கு. சரி, இந்த இடத்துல ஒரு காணி கொண்டு பாக்குறோம். எவ்வளவு அதுக்கு வேண்டலாம்? எனக்கு சும்மா சொல்லுங்க. மார்க்கெட்டான காணியா? மார்க்கெட்னா காணியெல்லாம் இப்போ கொடுக்க மாட்டாங்களே. அவ்வளவு இதான் ஏன் கொடுக்க மாட்டோம்? ஆக்கள் இல்லை பிறகு காணி கொடுக்க மாட்டோம். எனக்கே விருப்பம். காணி கொடுத்தா நாளை அங்கேருந்து இங்கே வந்தால் அதில் அங்கே இருக்குது. எங்க? அதுதான் பிரச்சனை. அப்போ காணி எல்லாத்துலேயும் ஆக்கள் இருக்கணும், பிரச்சனை இல்லை. பொறுமதி இருக்கு. பொறுமை இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா காணி சும்மா கிடந்துட்டு போட்டோம். அப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் விற்கிறாக்கு தயாராக இல்லை. அப்போ விற்க தயாராக வந்தால் வேண்டி விடலாம். அவனை வேண்டி விடுவீங்க. அவருக்கு விஷயம் தெரியுதா? ஐயாவே யோசிக்கிறேன். அப்ப ஒரு குத்து மதிப்புக்கு சும்மா இந்த ஏரியால எவ்வளவு போகும்? இப்ப முதல் மதிவாயிருந்தது. இப்ப வந்து வேண்டாம், கஷ்டம். இப்ப கொடுக்க மாட்டேன். காணி கொடுக்க மாட்டீங்க. அவருக்கு தெரியுது காணி இந்த பொறுமதி. அப்ப வேண்டினா வேண்டலாம். தம்பி எல்லாம் லண்டன்ல யூனிவர்சிட்டியில படிக்குதுங்க. இப்ப என்னண்டா, நாங்க வீடியோ போடுவோம், யூடியூப்ல வீடியோ போடுவோம். உங்களுக்கு தான் கேட்பேன். உங்களோட சொந்தங்கள் எல்லாம் பாப்பினோம். லண்டன்ல இருக்கணும் ஆகல் இருந்தா பாப்பினோம். உங்களோட நம்பரை கொடுக்கவா? அவர்கிட்ட நம்பர் லண்டன் யூனிவர்சிட்டியில என் தம்பி மகள் யூனிவர்சிட்டியில அவர்கிட்ட நம்பரை கொடுங்க. அவர்கிட்ட நம்பரை போட்டுட்டா அவரோட கான்டாக்ட் பண்ணுங்க. அவருக்கு ஹாய்ன்னு சொல்லி விடுங்க. பாக்குறாங்க. ஓகே பாய். இல்ல சவுதியில இருந்து 8 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தோம். பிரச்சனை. சரி கவலைப்படாத. சரி அதெல்லாம் நார்மல். இல்ல சகோதரி ஒண்ணும் வேணாங்க. போன் இப்போ நல்லா இருக்கு. உங்களுக்கு ஓகே தானே? சரி தானே? சரி இப்போ போயிட்டு அனுப்பி போய் நடந்தான் போனது. சரி கவலைப்படக்கூடாது. சரி அதெல்லாம் அது அப்படித்தான். எல்லாருக்கும் அப்படித்தானே. அதெல்லாம் தான் எல்லாரும் வெளிநாடு தான் கூப்பிடுவாங்க. ஃபுல்லாக நைட்டு அப்புறம் 13 சகோதரம் எல்லாம் சுவிஸெல்லாம் இருக்கிறோம்.
சரி இப்போ அவையிலெல்லாம் பார்ப்பினோம் நாங்கள் இதை போடுவோம் நீங்கள் கவலைப்படாங்க அப்புறம் அவையிலும் இல்லை கவலைப்படணும் சரி நாங்கள் தேவையில்லை எனக்கு அவையில் தேவை இல்லையா அவர் தந்த காலில் நிற்கிறாரு வெளிநாட்டில் யார் இருந்தாலும் எங்களோட அதான் அவர் அதுதான் அவர் சொல்கிறேன் சரி சரியோ சரி அவன் இதில் பெருமையா நம்பி வேணலாம் காணி தந்தா நீங்க தர மாட்டீங்க சரி யாரும் தந்தா வேணலாம்னு நம்பிக்கை ஐயா சொல்றேன் சரி வாரமே சரியோ பஸ் போகுது பஸ் போதும் இதில் பஸ் நல்ல பஸ் ரூட் தான் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா அப்படியோ போய் சாட்டி கடற்கிற எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம் வரைக்க நாங்கள் வங்களாடி சந்தியால் வந்தோம் போய்க்க வந்து சாட்டி கடற்கரையால் போக போகிறோம் இந்த குளம் எத்தனை பேருக்கு தெரிய மட்டும் பாருங்க இதை தாண்டின உடனே அந்த டேர்ன் தாண்டின உடனே வந்து சாட்டி கடற்கரை அதில் வந்து பியூன்றது ஒன்று போகுது அதில் ஐயா சொல்லி விட்டு வர்றானு அண்ணா சாட்டி கடற்கரைக்கு வந்திருப்பீங்க நீங்கள் வந்து இதுக்கு போயிருக்கீங்களா எது இந்த எது சொல்கிறீங்க இந்த பைக் நிற்கிற ஒழுங்க தெரியுமா இப்படி போனா அந்த அதுக்கு வருது எங்கட இதுக்குள்ள ஒரு கல்லு தவறு இதுக்கா இங்கே எடுக்க போன எடுக்கலாம் கல் எனக்கு இப்போ லேட் ஏன்னா அது காலையில் வந்தாங்க மார்னிங் எனக்கு இல்லை இல்லை அதுக்கு எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் சொல்லதான் தெரியும் ஆனால் இதுக்குள்ள போனால் அந்த அவடத்தடி இந்த மதில் போட்டிருக்கோம்ல ஆனால் ரோட்டு இல்லையாம அதுக்குள்ள போகலான்னு நேற்று சொல்லி நாங்கள் ஒரு ஆளை கூட்டி வந்து நாங்கள் வந்துட்டு கல்லு தவறுனைக்கு போயிட்டு வாங்கிட்டு நாங்கள் இதுக்குள்ள இங்கே கல்லு தவறுன்னு பார்த்தா அப்புறம் வந்து இந்த சேர்த்துக்கு எங்கால போய் அதுக்குள்ள போகுது ஒரு ஆள் அதுக்குள்ள தவறுட இருக்கு இதெல்லாம் அந்த மாவீரர் இது இதுல மாவீரர் கோயில் அந்த மாதிரி இந்த கடவுள் அதை பார்க்க அதை இதண்டைக்க ஞாபகங்கள் அது எனக்கு இப்போ எல்லாம் உடைச்சு கொட்டி நொறுக்கி வச்சுக்கிறான் அப்படியே கொஞ்சம் தூரத்திலே இங்கால பீச் இருக்கு நீங்க பண்ண வீடு மாதிரியும் அதை பாவிக்கலாம் இல்லாட்டி ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரியும் பாவிக்கலாம் அந்த ரீச்சால பக்கத்துல நடந்து வந்து குளிச்சுட்டு போவோம் பக்கத்துல கனதூரம் இல்லை இது நல்ல ஒரு இதுதான் சூப்பர் மற்றது நான் வந்து குளிச்சேனா குளிச்சேன் நான் முந்திய இருக்கா வந்து என்னடா நல்லா இருக்கும் குளிக்கிறது கொண்டு கொண்டு எல்லாம் பேர்ந்துருக்கு ஈரம் இது ரெண்டு காத்து மாட்டிட்டு போவேன் அப்பா என்ன அதில் அவர்கிட்ட கொண்டு போட்டுலாமா அந்த கடையில் அவர் என்ன தெரியும் இந்த வெள்ளைக்காரனை வந்து இந்த பீச்சை தேடி வரலாம் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்று இருந்தது போட் சர்வீஸ் அது இதெல்லாம் இருந்தது பட் கொஞ்ச நாளாக வந்து நிப்பாட்டி இருக்கின்றார் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை எல்லா மாதிரியான ஆக்களும் இருக்கணும் அவங்கள வந்து விரைவினா முடியல அங்கே நல்ல சீட்டுகள் இருக்கு ரெண்டு காலைக்கலாம் நீங்கள் ஆறுதல இதுக்கு இங்கால ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு கூடாதுகளையும் ஒவ்வொரு ஜோடி உங்களுக்கு இடம் இருக்கண்ட மாதிரி எங்களுக்கு எவ்வளோ இங்கே எவ்வளோ திடீர் ஒருத்தரே நாங்கள் கமிட்டட் ஆகிடவா இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த அப்படி இருந்தாலும் இங்கால ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம் இவங்க டூரிஸ்ட்டும் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போயினேன் இல்லை நான் அன்றைக்கு சண்டே பார்த்தேன் சண்டே அப்பா அதில் போயிருப்போம் அதில் இருந்து கொடுக்கக்கூடாது இல்லை தானே இல்லை குடிக்கலாம் எனக்கு பொம்பளை பிள்ளைகள் பக்கத்தில் இருக்க மாட்டேன் இது நின்றுடுமா இது ரெக்கார்டு இது நின்றுடுவாங்க அடிச்சிடுவாங்க இல்லை இது அழிக்காது உண்மை தானே கொஞ்சம் தள்ளி தான் இருப்போம் இதெல்லாம் பள்ளிக்கூட நேரத்தில் சைக்கிளில் வலிச்சு கொண்டு வருவோம் இது கணக்க வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பாருங்களா இதில் வந்துருக்கீங்களா அதனால இதான் தம்பி சோடா இது கப்புகளை விட்டு குடிச்சா வேறு என்ன வச்சுருக்கீங்க இந்த சோடா உப்பத்தான் உடைச்சிடா நெக்டோ நெக்டோவோட என்னத்தை கலக்கிறேன் நாங்கள் எப்படி குடிக்கிறோம் பிரச்சனை அப்படி அப்போ இதை வச்சிருக்கோம் இதுக்குள்ள யோசனைப்படுங்க இது இவனுக்கு தான் வீடியோவில் வச்சிருக்கோம் இங்கே விடுதலை நாங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கு கேக்கு குடிக்க அதான் இப்போ இந்த நெக்டோவும் இந்த மட்டன் ரோலும் வந்து பழைய காலத்துல ஃபேமஸ் இப்போ உள்ள வெளிநாடுகளில் தமிழாக்கள் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் கட்டாயம் இருக்கு ஆனால் இங்கே மட்டன் ரோலும் இல்லை நெக்டோவையும் பெருசாக இப்போ பெருசாக கணக்கு பேர் குடிக்கிறதில்ல மட்டன் ரோலோடவும் இல்லையே எல்லாம் சும்மா புறங்களாங்க கூட சும்மா ரோலே 150 ரூபா 180 ரூபாண்டா வேண்டுறாங்க இல்லை மட்டனை போட்டா 500 600 ரூபாய்க்கு யாரும் வேண்டுவாங்க அப்போ மட்டன் ரோலன்ற பேச்சுக்கே அப்படி இல்லையே உண்மையா மட்டன் கறி எங்க அப்படி செய்து கொடுக்க இல்லை கறியா செய்வேன் நம்மண்ணா கறியா செய்தா ஒரு கறி 1000 ரூபாய் அது ஒரு 150 கிராம் நிற்கும் நான் சரி குடிங்க அப்புறம் உங்களை விட்டு நாங்கள் குடிக்கிறோம் மட்டும் வேறு கப்பலை குடிங்க நீங்கள் இப்போ அந்த கேக் குடிக்க சூப்பராக நல்லா இருக்கு இப்போ இந்த சண்டே இதால் போகணும் இதை உங்களோட காலத்தில் என்னென்னு சொல்லுவீங்க இந்த கடற்கரை எனக்கு தெரியாது வெள்ளை கிடக்கு தான் அப்படி தான் இப்போ எனக்கு இப்போ கிட்டடி காலம் தான் தெரியும் மற்றது இது
சண்டே வந்து நான் இதாக ஆம் விளத்த முடியாதுங்க எல்லாம் சரியான சனம் இல்லை ஆம் சரியான சாட்டர்டே வந்தால் சண்டே வந்தால் சரியான சனம் இருந்தது நெக்டோ நல்லா இருக்கும் இந்த குடிக்க தான் கலப்பில்லாமல் இருக்கேன் கலப்பில்லாமல் நாங்கள் சாட்டி கடற்கரையிலேருந்து இங்கால மங்களாடி சந்திக்கு வந்த நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிரதேச சுகாதார மருத்துவமனை பிரதேச வைத்தியசாலை இதில் இருக்குது மங்களாடி சந்தியில் தான் நிற்கிறோம் அதுக்கு இஞ்சாலேயே வந்து பிரதேச செயலகம் இருக்குது மெயினான இடம் இங்கே தான் மின்சார சபை இதில் இருக்குது மற்றது வேலனை பிரதேச சபை உப அலுவலகம் அம்மாச்சி இருக்குது மற்றது இது பிரதேச செயலம் சொல்லிட்டோம் அப்படி டவுன் இப்போ வேலனை டவுன்னா இந்த மங்களாவடி சந்தியை தான் சொல்ல பெட்ரோல் செட் மற்றது ஹார்ட்வேர் அப்படின்ட்டு எல்லா கடைகளும் வந்து இருக்குது இதில் ஒரு ஆளை சந்திக்கணும் அப்போ சந்திச்சுட்டு போக மாட்டேங்க உங்களுக்கு வந்து காட்டுவோம் இதுக்கு பக்கத்தில் வந்து வேண்ட காணியும் வந்து இருக்குது எதால் போவோம்ண்ணா அதுலேயும் கடை இருக்குது அதில் கடை ரைட் இதில் பெட்ரோல் செட் மற்றது பிரதானமான இடங்கள் எல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு எல்லா பொருட்களும் வந்து வேண்டலாம் இப்படி போங்க நேராக போவா ஒரு காலத்துல இதுக்கு போகணுமா இல்லை அப்படி இதில் அதெல்லாம் சந்தையிலாம் கடை நீங்கள் அங்கே ரெண்டானே இங்கே ரெண்டானே அதை சந்திச்சுட்டு வரும் இப்படி எடுத்து டேர்ன் பண்ணுங்க எதில் கடை அதுலேயே கடை ஹார்ட்வேர் ஓகே ஹார்ட்வேர் தானே அதில் போயிடும் ஹார்ட்வேரும் வந்து இதில் இருக்குது பிரச்சனை அதில் போய் திருப்பி கொண்டு வரதான் ராசாத்தி போகாத இடம் இருக்கா இட்ஸ் ஓகே இதில் இவ்வளோ வெயிலுக்கெல்லாம் உங்களை நடக்க வைப்போமா நாங்கள் நீங்கள் நடந்து உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடாது அதில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் சரி ஓகே தேங்க்ஸ் ரைட் அப்படியோ இங்கால அண்ணாவோட சேர்த்து ஐஸ்கிரீம் குடிக்கிறக்காண்டி வந்திருக்கிறோம் இங்கால ரியோவுக்கு வந்திருக்கிறோம் கடைசியாக இப்போ ரியோவில் ஐஸ்கிரீம் குடித்த ஞாபகம் ஆனா ஒரு வருஷமா அப்போ கட்டாயம் குடிக்கதாமா வயிற்று இடம் இல்லையா இன்றைக்கு சரியான க்ரௌடாக இருக்கு நான் அதில் லவ்வர்ஸ் டேக்கு எல்லாம் கிஃப்ட்டுகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஐயோ ஐயோ மற்றது இங்கால இதில் பார்க்குது இல்லை அவன் டீ இந்தியாவில் பக்கத்தில் நிற்க நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் காசு இல்லை அங்கால பக்கத்தில் வந்து பார்க்கிங் காசு கடிக்கணும் அதையும் வந்து அறிய தருகிறோம் மக்களே என்ன சொல்லுது ஐஸ்கிரீம் அப்பா குடித்த மாதிரி இருக்கா ரியோ ஆனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் எடுத்துக்கிறார் சரி நான் க்ரௌடாக இருக்கு யாழ்ப்பாணம் படுற எல்லாரும் ஐஸ்கிரீம் குடிச்சு தான் போயினேன் என்ன